சென்சஸ் அப்படிங்கிறது பிஎஸ்சியோட இண்டிகேட்டர் அப்படின்னு நமக்கு நன்கு தெரியும். இதுல டாப் 30 கம்பெனியோட தொகுப்பு அப்படிங்கிறது தெரியும். இதுல வேரியஸ் செக்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த செக்டருடைய வெயிட்டேஜ் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா சென்சஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க். இவங்க எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 24.59%. இரண்டாவதாக ஆயில் அண்ட் கேஸ் 11.63% கொடுக்குறாங்க. மூன்றாவதாக ஐடி செக்டர் 15.79% வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி 7.47% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. என்பிஎஃப்சி 5.67% கொடுக்குறாங்க. எஃப்எம்சிஜி 3.83, இன்சூரன்ஸ் 4.92, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் 1.33, டெலிகாம் 6.82% வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க. பவர் செக்டர் 3.62% வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க. ரீட்டைல் 1.21, ஏவியேஷன் 1.70, கெமிக்கல்ஸ் 1.52%, சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் 2.33, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4.92% வெயிட்டேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டேஜ் உள்ள கம்பெனிகளாக பார்த்து வாங்கும்போது இந்த செக்டர்ஸ்லாம் ஏறும்போது சென்செக்ஸும் ஏறும் என்று நம்பலாம்.